ஹோலி என்பது இந்தியாவின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹோலி பண்டிகையின் முக்கிய காரணங்களில் ஒன்று ஹிரண்யகசிபு, ஹோலிகா மற்றும் பிரலாதன் பற்றிய புராணக் கதை ஆகும். புராணக் கதையின்படி ஹிரண்யகசிபு என்ற அசுரராஜன் மிகவும் பேராசை கொண்டவன். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மா தேவரிடமிருந்து ஒரு வரம் பெற்றான். அந்த வரம் அவனுக்கு ஒரு மனிதனாலும் விலங்காலும் கொல்ல முடியாது, வீட்டினுள்ளும் வெளியிலும் இல்லை, பகலிலும் இரவிலும் இல்லை, நிலத்திலும் ஆகாயத்திலும் இல்லை என்ற பாதுகாப்பை அளித்தது. இந்த வரத்தினால் அவன் தன்னையே கடவுளாக கருதி எல்லோரையும் தனக்கு வணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். ஆனால் ஹிரண்யகசிபுவின் மகன் பிரலாதன் விஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டான். ஹிரண்யகசிபுவிற்கு இது பிடிக்கவில்லை. அதனால் அவன் பிரலாதனை பல முறைகளில் கொல்ல முயன்றான். ஆனால் பகவான் விஷ்ணு அவனை காப்பாற்றினார். ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவளின் பெயர் ஹோலிகா. ஹோலிகாவிற்கு தீயால் எரியாத ஒரு ஆடை இருந்தது. ஹிரண்யகசிபு ஹோலிகாவிடம் பிரலாதனை தனது மடியில் வைத்து தீயில் உட்காருமாறு கூறினான். ஆனால் பிரலாதன் பகவான் விஷ்ணுவை பிரார்த்திக்க அதன் விளைவாக ஹோலிகா தீயில் எரிந்து சாம்பலானாள். ஆனால் பிரலாதன் உயிருடன் மீண்டான். இதன் நினைவாக ஹோலிகா தகன் என்ற பெயரில் ஹோலிக்கு முன்பு ஒரு நாள் தீ வைத்து பூஜை செய்யப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் அவருடைய காதலியான ராதையுடன் வண்ணங்களை தூவியதாக ஒரு ஐதீகம் உள்ளது. ஹோலி என்பது மகிழ்ச்சி, வண்ணங்கள், இசை, நடனம், சமத்துவம் மற்றும் ஆனந்தம் நிரம்பிய பண்டிகை ஆகும். தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கருத்தை பதிவு செய்யுங்கள்.